நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமெரிக்கா 50% வரி விதித்ததை அடுத்து ஜவுளி ஏற்றுமதியில் மாற்று ஏற்பாடினை இந்தியா செய்யவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரி இறக்குமதி வரி என்பது நேற்று அமலுக்கு வந்தது. கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு கட்டங்களாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது என்பது வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் 48.2 பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளாகும் என நேற்று முதல் உள்ளாகி இருக்கிறது என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பால பல்வேறு துறைகளில் உற்பத்தி பாதிக்கப்படும் என வல்லுநர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஜவுளி ஏற்றுமதியில மாற்று ஏற்பாடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 40 நாடுகளில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழகத்திலும் ஜவுளி ஏற்றுமதி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடைகள் தேங்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை இழக்கும் அபாயம், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மட்டுமே 30 லட்சம் வேலை இழக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். ஜவுளி ஏற்றுமதியை மேலும் 40 நாடுகளுக்கு விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.